வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி விறகடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறலாம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். புதினா, மல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கணும். தேவையான அளவு தயிர், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்மெல் நல்லா வருது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதையும் அந்த சாறை நல்லா பிழிஞ்சு விட்டுக்குவோம். பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்க்கணும். சிக்கனை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா மசாலாவில் ஒட்டுற மாதிரி வதக்கிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மசாலாலையே வேக விடணும். சிக்கனை உப்பு காரம் எல்லாமே அந்த கறியில் நல்லா இறங்கி வரும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசி தேவையான அளவு கழுவி வச்சதை அதோடு சேர்த்துக்கலாம். அந்த அரிசியும் அந்த மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அரிசி நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிடலாம், வேகட்டும். இப்போ மூடி எடுத்துடலாம். ரொம்பவே நல்லா ஸ்மெல்லு வருது. அரிசியும் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. நான் விறகடுப்பில் செஞ்சதுனால இது ஒரு 10 நிமிஷம் தம் போட போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு மேலே கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.